கும்ப ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குமா? கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன நேயர்களுக்கு 2026 ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பேசுகிறேன். இவங்களுக்கு முதல்ல நம்பர் அப்படின்னு வந்தா 1, 3. 1 அப்படிங்கிறது சூரியனோட நம்பர். அது இவங்களுக்கு 7க்குடையவர். 7ஆம் அதிபதி, அவரே மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால 1ஆம் நம்பர்லாம் இவங்களுக்கு சிறப்பெல்லாம் கிடையாது. 3ஆம் நம்பர் குருவுடைய நம்பர். குரு நியூட்ரல். 2, 11 கூடையவர் தானே லாபாதிபதி. அதனால 3ஆம் நம்பரை ஓகே நியூட்ரலா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அடுத்ததாக இவர்களுடைய குணம். அதாவது கும்ப ராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா, இவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ரொம்ப அமுக்குலின்னு கூட சொல்லலாம். எதையுமே வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. இவங்க சோகமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களான்னா கண்டுபிடிக்க முடியாது. இவங்க பால் பாயசம் சாப்பிட்டாங்களா, பழைய சோறு சாப்பிட்டாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஒரு ஒரு இமோஷனை வெளிப்படைத்தன்மை இல்லாம. ரிவீல் ஓகே. பண்ணாத ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஆனா இவங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா இது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் அப்படிங்கிறனால, இவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் இயற்கை இவங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அதே சமயம் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவங்க இருப்பாங்க. ஆனா போன இடமெல்லாம் இவங்களுக்கு மரியாதை அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா கும்பம்னாலே பூரண கும்ப கலசம். கண்டிப்பா. அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ரெஸ்பெக்ட் உண்டு. அதே சமயம் இவங்க கிட்ட யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா கூட, அவங்களுக்கும் இது நன்மையாவே அமையும்னு சொல்லுவாங்க. அதனால கும்ப லக்னம் ராசியில இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் கும்ப ராசி லக்னத்துல இருந்தா கூட இவங்களுக்கு அத்தனை நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கும்பம்ங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதனால தான் அத கொண்டு போய் கோபுர கலசத்துல வைக்கிறாங்க. கோபுர கலசம்னா நான் சொல்றது கோவில் கோபுர கலசத்துல கும்பம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அம்சம் உண்டு. இவங்களுடைய வருஷ பலன்கள் அப்படின்னு வரும்போது, இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்துல தான் இப்ப சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. ஓகே. அது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். பொதுவாவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, இவங்களோட சம்பாதிக்கிற பணம் எல்லாமே குடும்பத்துக்காக தான் செலவாகும். விரயங்கள், நஷ்டங்கள் எல்லாமே குடும்பத்துக்காகவே இவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எப்பவுமே குடும்பத்துக்காக விரயம் பண்றவங்க. அதுலயும் அங்கேயே போய் இப்ப சனி பகவான் உட்கார்ந்து, அது காலச்சக்கரத்தின் 12ஆம் இடமா இருக்கிறதுனால, குடும்பத்தின் மூலமாக நெறைய இழப்புகள், செலவுகள் இதெல்லாம் இவங்களுக்கு இப்ப நெறைய நடக்கும். அந்த மாரி ஒரு காலம் தான். அது அவருடைய பார்வை 3ஆம் பார்வை 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துல இருக்கு. அப்ப சுகம் அப்படிங்கிறது டோட்டலா இவங்க மறந்துடணும். இந்த சனி பகவான் இங்க மீனத்துல இருக்கிற வரைக்கும், இவங்களுக்கு சுகம் அப்படிங்கிறதே கிடைக்காது. நெறைய உழைக்கணும், உழைக்கணும், உழைக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாரி 4ஆம் பாவம் தாயார் ஸ்தானம். ஸோ தாயார் மூலமாக பிரச்சனைகள், தாயார் மூலமாக இவங்களுக்கு சில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். அந்த நான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை இந்த மாரி விஷயங்கள்லயும் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் இந்த 4ஆம் பாவத்தின் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கப் போகும் சில அவஸ்தைகள் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாரி அவருடைய 7ஆம் பார்வை இவங்களுடைய 8ஆம் பாவத்தின் மேல் விழப்போறது. ஓகே. அப்ப 8ங்கிறதும் ஒரு மோசமான இடம் தான். ஆனா அங்க சனி பகவானே அதுக்கு காரகனா ஆயிடுறதுனால, எவ்வளவு துன்பங்கள், அவஸ்தைகள் இருந்தாலும், அந்த 8ஆம் பாவத்த அவர் சனி பகவான் பார்க்கறதுனால, அவர் கொஞ்சம் இவங்கள சரி பாவம் நம்ம குழந்தை அப்படின்னு ஏன்னா அந்த கும்பத்துக்கு ஓனர் அதிபதி சனி பகவான் தான். அதனால சரி போனா போகுது அப்படின்னு கொஞ்சம் புரொடெக்டும் பண்றாரு அந்த இடத்துல. சரியா? அதுக்கப்புறம் அவருடைய 10ஆம் பார்வை இவர்களுடைய லாபஸ்தானத்துல 11ஆம் பாவத்துல விழருது. அப்போ லாபங்கள் கிடைக்கும். ஆனா அத தக்க பாடங்களை கற்பித்து அந்த லாபங்களை குடுப்பார். ம். ஈஸியாலாம் எதுவும் கிடைச்சிடாது சனி பகவான்ட்ட. கிடைக்கும். ஆனா அதுலேருந்து நெறைய கத்துக்க வேண்டிய பாடங்களும் நெறைய இருக்கும். அதுக்கு உண்டான அந்த டெஸ்ட் எல்லாம் நெறைய வைப்பாரு. அந்த டெஸ்ட்லலாம் நம்ம ஜெயிச்சு பாஸ் ஆகி வரணும். அப்பதான் அந்த விஷயத்த நம்ப சுவைக்க முடியும். இல்ல ஈஸியா வந்ததுன்னா சுவைக்க மாட்டோம். அதுதான். ஸோ இது இப்படி தான் சனி பகவான் இங்க செயல்படுறார். அதுக்கப்புறம் இவங்களுடைய குரு அப்படின்னு போனோம்னா, குரு பகவான் இவங்களுடைய பஞ்சம ஸ்தானத்துல இப்போதைக்கு இருக்கார்.
அதாவது 2026 ஜூன் மாதம் வரைக்கும் 5ஆம் பாவத்தில் குரு பகவான் அமரப்போகிறார். 5ஆம் பாவம்னு வரும்போது அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாவம். அப்போ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சங்கடங்கள் இருக்க தான் இருக்கும். அது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். பட் சில சங்கடங்கள் அங்க குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனா அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து 5ஆம் பார்வை அப்படிங்கிறது இவங்களுடைய 9ஆம் இடத்தின் மேல் பாக்யஸ்தானத்துல இருக்கு. அப்போ அந்த பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் அதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. 11ஆம் பாவத்துல விழும்போது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்போ லாபங்களும் உண்டு. அப்போ குரு அங்க சனி பகவான் அதை பார்த்தா கூட இந்த குருவோட பார்வையினால அது வந்து காம்பன்சேட் ஆயிடும். ஸோ ஓகே. லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. மூத்த சகோதரி சகோதரன் மூலமாக சில நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான விஷயங்கள். இப்போ அதுக்கப்புறம் லக்ன பாவத்தையே பார்ப்பார். அதாவது லக்னம்ங்கிறது அவங்களையே பார்க்குற மாதிரி. ஸோ அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். இவங்களையே குரு பகவான் பார்க்கும்போது இவங்களை மேம்படுத்தி கொண்டு இவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய காலமும் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அந்த குருவே அடுத்தது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்தில் வந்து உச்சமாகும்போது 6ஆம் பாவத்தில் வந்து உச்சமாகறாரு. ஸோ 6ஆம் பாவத்தில் உச்சமாகும்போது அவரோட பார்வை அப்படிங்கிறது இவங்களுடைய 10ஆம் பாவத்தின் மேல் விழும். 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போ இவங்களுடைய தொழில் விருத்தி, தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். அதே சமயம் அது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். அந்த தொழில் பாவம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். ஸோ தொழில் விருத்தி ஆகும் நேரத்தில் வந்து யாராவது வந்து ஏதோ ஒரு டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸில் நீ பணத்தை போடு, அதிகமாக நீ சம்பாதிக்கலாம், சீக்கிரமாக நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு யாரோ வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் போய் இவங்க மாட்டக்கூடாது. ஏன்னா அதில் வந்து இவங்க போய் மாட்டி எங்கேயாவது சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் போயிடும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால அவரும் தூண்டுவார், பெருசு பண்ணுறதுக்கு தானே பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக ஸ்டெடியாக இருக்கணும். அதனால் 10ஆம் பாவத்தை பார்க்கறது நல்லது தான். பட் காலச்சக்கரத்துக்கு அது எந்த பாவம்ங்கிறதையும் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தையும் அவர் பார்ப்பார். 12ஆம் பாவம்ங்கிறது விரயங்கள், செலவுகள். அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அது விரயம் பண்ணலாம். அதுக்குன்னு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எல்லாம் சேர்த்து சேர்த்து தான் வைக்கணும். செலவே பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஆனால் ஒரு எல்லாத்தையுமே திட்டமிட்டு செலவு பண்ணணும். தேவையா, இது நமக்கு தேவையா இந்த நேரத்தில் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். இல்லைன்னா விரயங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதில் ஒரு நிதானம் தேவை. அதுக்கப்புறம் ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேது வந்து இவங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது மனைவி கணவன் மூலமாக ஏமாற்றங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஸோ அந்த ஏமாற்றங்களை இவர்கள் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டும். இப்போது கல்யாணம் ஆனவங்க வேறு வழி கிடையாது. கல்யாணம் ஆயாச்சு, ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா சரி, இது கொஞ்சம் காலத்துக்கு இது இந்த கஷ்டம் இருக்கும், இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேனேஜ் பண்ணிப்போம், சமாளிப்போம் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியோட டீல் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை இல்லை எனக்கும் உனக்கும் செட் ஆகாது உடனே எடுத்தவங்க தான் டைவர்ஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க எல்லாரும். ஒரு பொறுமைங்கிறது யாருக்குமே இல்லை. அப்போ அந்த 7ஆம் இடத்துல கேது உட்காரும் போது சில துன்பங்களை கொடுத்தாலும் இது ஒரு டெம்பரரி இதுதான் அப்படின்னு கொஞ்சம் அதை நிதானமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுவும் கடந்து போகும்னு இருக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்லது. அங்கே ராகு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயே அவங்க ராசியிலேயே உட்காந்துருக்காரு. அப்போ அவர் இன்னும் தூண்டுவார். ஏய் இந்தா பண்ணு, இந்தா அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணி அவங்கள ரொம்ப ஆம்பிஷியஸாக பண்ணி அவங்கள வந்து எதுலையாவது சிக்க வைக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் இவங்களுக்கு நல்லது தான். சூப்பர், சூப்பர். அதாவது நிறைய ஆசைகள வந்து தூண்டுற ஒரு காலமா இருக்கும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம். கும்பத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ். பர்சன்டேஜ் அகெயின் 65 to 70. கும்பம் வந்து எந்த கடவுள வழிபட்டா சிறப்பா இருக்கும்? இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 159 லார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1, 5, 9 கூடையவர்கள் தான் எப்போவுமே நன்மையை பண்ணக்கூடியவர்கள். அப்போது இது வந்து சனி பகவான், புதன், சுக்கிரன் இது 3 தான் இவங்களுக்கு காம்பினேஷனில். அப்போ இவங்களுக்கும் வந்து பெருமாள் அப்படிங்கிறது தான் உகந்த தெய்வம். பெருமாளை வழிபட்டால்
எல்லா நன்மைகளும் இவருக்கு கிடைக்கும். எல்லாரும் கிட்டத்தட்ட பெருமாளை வந்து இறுக்கமா பிடிச்சிட்டாலே ஆமா, போதும். இந்த பூலோகத்துல வந்து நம்ம வாழற காலத்துல நம்மளை காக்கக்கூடியவர் யாருன்னா விஷ்ணு தான். ஓகே. இல்லையா? படைக்கும் கடவுள் பிரம்மா, காப்பவர் விஷ்ணு, அழிப்பவர் சிவன். சிவபெருமான். அழிக்கிறதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல லிட்டரலா டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கூடாது. நம்மளுடைய அகம்பாவத்தை அழிக்கக்கூடிய ஓகே. தேங்க்யூ.